கலைஞர்களை போற்றும் அரசாக நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. உலகில் எந்த கலைஞருக்கும் எந்த அரசாங்கமும் இப்படி ஒரு பாராட்டு விழாவை நடத்துனதில்லைன்னு இசைஞானி அவர்களை குறிப்பிட்டார். என் மேல ஏன் இவ்வளவு பாசம்னு என்னால புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னார். இசைஞானி மேல இருப்பது நமக்கு இருப்பது என்ன என்று கேட்டால் கலை பாசம், தமிழ் பாசம், தமிழர் என்கிற பாசம். அதனால் தான் அந்த விழாவை எடுத்தோம். 3 தமிழையும் வளர்த்த இயக்கம்தான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் மேடை தமிழை வளப்படுத்தியது, நாடக தமிழை வளர்த்து சமூகத்தை பண்படுத்தியது, இசைத்தமிழையும் வளர்த்தது, அது தமிழிசையாக இருக்கணும்னு வலியுறுத்தியது. திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியோடு இந்த கலைகளும் வளர்ந்துச்சுன்னு சொல்லப்படுவதுதான் அது வரலாறு. 1944ஆம் ஆண்டு கலைவாணர் NSK அவர்கள் நாடக குழுவை தொடங்கினார். சீர்திருத்த கொள்கை கொண்ட நந்தனார் நாடகத்தை அரங்கேற்றினார். நாடகங்கள் மேல ஆர்வம் கொண்ட பேரறிஞர் அண்ணாதான் திராவிட நடிகர் கழகத்தை காஞ்சிபுரத்தில் உருவாக்கினார். திராவிட மறுமலர்ச்சி நாடக சபை, காஞ்சி திராவிட ஆனந்த நாடக சபை, சீர்திருத்த நாடக சங்கம், சுயமரியாதை நாடக சபா, முத்தமிழ் நாடக சங்கம், தமிழ் நாடக நிலையம் ஆகிய அமைப்புகள் அடுத்தடுத்து உருவாச்சு. பேரறிஞர் அண்ணா, பாவேந்தர் பாரதிதாசன், முத்தமிழறிஞர் கலைஞர், பா கண்ணன், தில்லைவில்லாளன், AK வேலன், சிந்தனை சிற்பி, சிற்றரசு, சிறுகதை மன்னர் SS தென்னரசு, KG ராதாமணாலன், திருவாரூர் தங்கராசு ஆகியோர் நம்ம இயக்கத்தில் அதிகமான நாடகங்களை எழுதினாங்க. கலைவாணர் NSK, நடிகவேல் MR ராதா, நடிப்பிசை புலவர் KR ராமசாமி, புரட்சி நடிகர் MGR, நடிகர் திலகம் சிவாஜி, லட்சிய நடிகர் SSR, DV நாராயணசாமி, KR சீதாராமன், TN கிருஷ்ணன், சந்திரகாந்தா, G சகுந்தலா, மனோகரமா உள்ளிட்ட இயக்க கருத்துக்களை நாடகங்கள் மூலமாக தங்களுடைய நடிப்பு மூலமாக மக்கள் கிட்ட கொண்டு சென்றாங்க. இவங்க எல்லோரும் திராவிட இயக்கத்தையும் வளர்த்தாங்க, நாடக கலையும் வளர்த்தாங்க. இந்த கலைகள் தமிழை வளர்க்கும் பெரும் தொண்டை செய்து கொண்டிருக்கிறது. கருத்து, கொள்கை, பாணி, பரப்புரை ஆகிய அனைத்தையும் நாடக கலையில நுழைத்தது நம்முடைய திராவிட இயக்கம்தான். எழுத்தும் பேச்சும் இலக்கியமும் கலையும் மொழியும் வளர்க்குது, மொழியையும் காக்குது. மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைஞ்சிடும், நம்ம அடையாளமே அழிஞ்சிடும். அடையாளம் அழிஞ்சா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். தமிழர் என்ற தகுதியையும் சுயமரியாதையும் இழந்து வாழறதுல என்ன பயன்? அதனால கலைகளை காப்போம், மொழியை காப்போம், இதயத்தை காப்போம், இனத்தை காப்போம், அடையாளத்தை காப்போம். நம் கலைஞர்கள் இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சென்று கலைகளை வளர்க்கணும், தமிழ் கலைகளை பரப்பணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.